ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 18 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் சட்டை கிழிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்டோடனே மீனாவும் முத்துவும் வந்து சாரி நேத்து ஒரே ரீசன் சொன்னாங்கன்னு சொன்னா, ஆனா வேற வேற காரணம் சொல்றாங்க. இந்த மாரி ஆணில மாட்டி சட்டை கிழிஞ்சிச்சுன்னு ஒருத்தவங்களும், டீ கொட்டிருச்சுன்னு சொல்லி 2 பேருமா மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்ப உடனே பாட்டி கேட்கறாங்க. அது என்ன 2 பேரும் வேற 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 காரணம் சொல்றீங்கன்னோனே, முத்து வந்து சமாளிக்கிறாரு. "மொத டீ கொட்டிச்சா கழுவ போனேன்னா, அங்க ஆணி மாட்டி கிழிஞ்சிருச்சு" அப்படின்னோனே, இப்ப விஜய் இங்க இது நம்புற மாரியே இல்லையேன்னோனே, இப்ப பாட்டி போய் "நீ எதுக்கு அத கேட்கற? நீ உன் வேலைய பாரு" அப்படின்னு சொன்னோனே, இப்ப ரவியும் ஸ்ருதியும் வராங்க. வந்து "நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வேற எங்கேயும் போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஈவினிங் பார்ட்டி இருக்கு. மனோஜ் கிட்ட எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமா கிளம்பிர்றாங்க. எங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து கிச்சனுக்குள்ள போனோனே, இப்ப ரோஹிணி போய் கேட்க போறாங்க. "ஏன் அவர் வந்து வேற ஷர்ட் போட்டுருக்கிறாரு. உங்க 2 பேரோட ஃபேஸே சரியில்லையே! வீட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆனோனே" இப்ப மீனா பயங்கரமா டென்ஷன் ஆகி, "எங்க வீட்ல என்ன பிரச்சனை இருந்தா உங்களுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இப்ப தெரியுதா? அப்புறம் எதுக்கு முத்து எங்க விஷயத்துல தலையிடுறாரு? அப்ப எங்களுக்கும் இப்படிதான் கோவம் வரும்." அப்படிங்கிற மாரி ரோஹிணி அப்படியே ரொம்ப இதா பேசிட்டு போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சித்திய பார்க்கறதுக்காக சத்யா போறாரு. போனோனே அவரு வந்து ஜெயில்லேருந்து அவர வந்து ஜாமீன் எடுத்துடுறாங்க. மாலையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. இப்போ உங்க அக்கா, மாமா எப்படி இருக்காங்க? அப்படின்னு கேட்டோனே, சத்யா என்ன சொல்றான்னா, அவங்க 2 பேருக்கு இன்னைக்கு கல்யாண நாள். நான் ஒரு சட்டை வாங்கி குடுத்தேன். அததான் எங்க மாமா தூக்கி போட்டு போயிட்டாருன்னோனே, "நீ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவங்க வீட்ல வந்து சாயந்தரம் ஃபங்ஷன் வச்சிருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே, "நீ மொத போ. உங்க அக்காவுக்கு நீ வந்து எல்லாரும் செய்றத விட அதிகமா செய்ய. அப்பதான் அவங்க வந்து உன்ன மதிப்பாங்க. உங்க அக்காவுக்கும் அந்த வீட்ல மரியாதை இருக்கும். இல்ல கேட்க யாருமே இல்லன்னு நெனச்சுருவாங்கன்னு" சொல்லி காசெல்லாம் குடுத்து அனுப்பி விடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணியே அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. மனோஜ் வந்து "என்னடா பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, ஸ்ருதியும், ரவியும் வந்து பெரிய கேக்கா வாங்கி 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடு வந்து கை பிடிச்சு தூக்கிட்டு வராங்க. அங்க உள்ள. மனோஜ் வந்து "என்னடா பெரிய தலகாணிய 2 பேரும் தூக்கிட்டு வந்தீங்கன்னோனே, இத பார்த்தா தலகாணி மாரியா தெரியுது உனக்கு? கேக் கொண்டு வந்திருக்கோன்னோனே, எப்பன்டா வெட்ட போறீங்க? அப்புறம் உருகிரும்ல அதான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள ஸ்ருதியோட அம்மா வராங்க. வந்து அவங்க வந்து மீனாக்கு வளையல் குடுக்குறாங்க. தங்க வளையல் குடுக்குறாங்க. அப்புறமா மீனா அத வாங்கி அழகா இருக்குன்னு சொல்லி, அது ஸ்ருதி கைக்கு தான் நல்லா இருக்கும்னு, ஸ்ருதிக்கே போய் போட்டு விட்டுருதாங்க. இப்போ இங்கேருந்து விஜயாக்கு வேற அப்படியே கோவம் கோவமா வருது. அதுல வேற அவங்க அம்மா சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடலாமா? ரொம்ப இதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது விஜய் போடலாம் அப்படின்னோனே, இப்ப அண்ணாமலையும் முத்துவும் இல்ல எங்க வீட்டுக்குலாம் தேவையில்ல. நீங்க இது என்ன சத்திரமா நீங்க போட்டுட்டு எழுதி வச்சுட்டு போக அப்படிங்கிற மாரி அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் மாரி ஆகுது. அப்புறமா கேக் கட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்தவங்களுக்கு குடுங்க அப்படின்னோனே, ஸ்ருதியோட அம்மா கிட்ட குடுக்கும்போது, ஸ்ருதியோட அம்மா அத விஜயா கிட்ட நான் வந்து ஸ்வீட் சாப்பிட மாறேன், போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிர்றாங்க. அப்புறமா மீனா போய் ஸ்ருதிக்கு கேக் ஊட்டுறாங்க. எல்லாருமா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதுல மனோஜ் வேற ஓடி வந்து அவருக்கு வந்து எடுத்துக்கிறாரு. அந்த மாரி ஜாலியா அவங்க வந்து அந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்றாங்க. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ரவியும், ஸ்ருதியும் முன்னாடி வந்து நின்னு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "ஆஸ் எ கப்புலா வந்து முத்து, மீனாவ பத்தி 1 வருஷமா நீங்கன்னா என்னென்ன நினைக்கிறீங்களோ, அதான் ஆளுக்கு ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறா? மனோஜ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலி இவங்க 2 பேரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னோனே, "உனக்கு எதுக்குடா சொல்லணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "நான் போனனால தானே உங்க 2 பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சுச்சு. இல்லாட்டி இவனுக்குலாம் எவன் பொண்ணு குடுப்பான்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப ரோஹிணியும், விஜயாவும் சிரிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்